இப்போது நீங்கள் இதுவரையிலும் பார்த்தது ஃப்ரேமில் பேரிங் கோன் டீஸ்டமில் உட்கார இடத்துல லூஸ் ஆனால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்னா அதை சரி பண்ணி நான் அடிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போது இந்த பேரிங் கோனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் வரப்போகிற அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது காரணம்னா நீங்கள் ஒரு பெரிய வீடியோவை போட்டால் அதை யாரும் பார்க்குறதில்ல. எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக தான் இதை திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். எங்கிட்ட வேலை செஞ்ச என்னுடைய மாணவர்கள் உட்பட அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமில் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் சொல்லலாம், ஒரு ஞாபகம் வச்சுக்க முடியும். உங்களுடைய பல வேலைகளுக்கு நடுவில் இந்த ஷார்ட் வீடியோ பார்த்து ஞாபகம் வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். முயற்சி பண்ணுறேன். அது உங்களுடைய வரவேற்பை பொறுத்தது தான். திரும்பவும் 3வது பாட்டில் அவங்கள சந்திக்கிறேன்.